அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, இனிய காலை வணக்கம். கோவிந்தராஜன் தமிழையா பேசுகிறேன். எல்லாம் தீபாவளி நல்லா பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடி இருப்பீங்க இல்லையா? புது துணி போட்டு பட்டாசு வெடித்து இனிப்பெல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு ஜாலியாக ஊரை சுற்றி இருப்பான். தமிழ் புக்கை எடுத்து வைடானா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விளக்கணை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் நாம் பார்ப்போம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருக்குறள். அதில் ஒரு 2 அதிகாரம் பார்க்க போகிறோம். நமக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அதிகாரம் கொடுத்துருக்குறான். அதில் ஒரு 2 அதிகாரத்தில் 6 திருக்குறள், அற்புதமான திருக்குறள், 6மே ஃபர்ஸ்ட் கிளாஸான திருக்குறள். அதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 6 திருக்குறள் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை. அதில் ஒரு 3 பாடம். அந்த 3 பாடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்புரவு அதிகாரம் போகணும். அடக்கமுடைமையில இந்த மாதிரி ஸ்டார் சிம்பல் போட்டுக்கிறேன். ஐயா இதுக்கு பேர் ஸ்டாரான்னு கேட்டுக்கிட்டாதான் எனக்கு அப்படிதான் போட தெரியும். இது இப்படி போட்டா மனப்பாட பாட்டுன்னு அர்த்தம். ஞாபகம் புத்தகத்திலே கொடுத்துருக்கான். உடுவுக்குறின்னு பேரு, நட்சத்திர குறியிட்ட பாடல் அப்படின்னு அர்த்தம். சரி, பாடலுக்கு போகாமா? முதல்ல ஒரு தடவை 3 தடவை படிச்சு காட்டிக்கிற 3 பாடலையும் படிச்சு காட்டிட்டு உனக்கு நான் விளக்கம் சொல்றதுக்கு வரேன். புத்தகத்தை விரிச்சு வச்சுக்க. இந்த விரலுக்கு பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆள் காட்டி விரல். இந்த விரலை வச்சுக்கலாம், பென்சிலை பக்கத்தில் வச்சுக்க. தெரியாத வார்த்தையா இருந்தா அடியில அடிக்கோடிட்டு மீனிங் எழுதிக்க, அர்த்தத்தை எழுதிக்க. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. யா காவாராயினும் நா காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு தீயினார் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே ஆவினார் சுட்ட வடு அப்படின்னு. ஆக புண்ணுக்கு வடுவுக்கு வித்தியாசம் இருக்கு. அது பின்னாடி பார்க்கலாம். முதல் பாட்டு நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானம் பெரிது. நிலையில் தெரியாது, தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டுமோ அந்த நெறிமுறையிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் அடங்கியான் தோற்றம், பணிவுடன் வாழுகின்ற ஒரு மனிதன். எல்லாத்துக்கும் பணிஞ்சு போகணும். இப்போ உதாரணம் சொல்லாம ஆத்தங்கரம் பார்த்தீங்கன்னா நாணல் இருக்கும். காத்து அடிச்சதுன்னா அப்படி நாணல் வளைஞ்சு கொடுக்கும். காத்து நின்ன உடனே நிமிந்துக்கும். அதுக்கு பேர் தான் அடக்கம், பணிவு. அப்படி நாணல் மாதிரி அதான் தன்னுடைய நிலையிலிருந்து தான் வாழுகின்ற முறையிலிருந்து தெரியாது அடங்கியான் தோற்றம், கொஞ்சம் கூட மாறுபடாமல் பணிவாக அடங்கி அடக்கமுடன் வாழ்கின்றவனுடைய தோற்றம் மலையும் மானம் பெரிது. ஒரு பெரிய மலையை விட மிக பெரியது, புகழ் வாய்ந்த மலையை விட மிக பெரியது. எப்படி இமயமலை எடுத்துக்கோங்க. இமயமலைனால் நமக்கு என்ன பெருமை? வெள்ளம் வரதை தடுக்குது, எதிரிகள் வரதை தடுக்குது, இப்படி நமக்கு பல நன்மைகளை செய்யுது. அந்த மாதிரி அந்த மலையை விட மிக பெரியது. டேய் ரொம்ப நல்ல மனுஷன்டா, இவங்கிட்ட நாம பேசலாம், பழகலாம், 4 பேர் நம்ம கிட்ட அனுசரிச்சு வருவோம், பாராட்டலாம். அதுதான் அடக்கமுடைமை, பணிவுடன் நடந்து கொள்ளுதல். எப்படி? தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் மாறுபடாமல் பணிவுடன், அதாவது அப்பா அம்மா சொன்னா கேட்கணும், பெரியவங்க சொன்னா கேட்கணும், இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்னு வாழ்கின்ற முறைப்படி வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய தோற்றமானது மலையை விட மிக பெரியது. ஒரு புகழ் வாய்ந்த மலை, உயர்ந்த மலையை விட மிக பெரியது அப்படின்னா எல்லாரும் பாராட்டாங்க. அப்ப அவ்வளவு பெருசா சார், மலையை விட மிக பெருசுன்னா அவ்வளவு ஹைட்டா இருப்பானா, உயரமா இருப்பானா சார், அகலமா இருப்பானா ஐயான்னு கேட்டுக்கூடாது. ஏன்னா நீ கேட்ப. அப்படி அவனை அனைவரும் பாராட்டுவார்கள். நல்ல மனுஷன், ஒரு அமைதியா பணிவா எல்லாத்துக்கும் அன்பா பேசுறான், பிரியமா பேசுறான், பணிவா பேசுறான் அப்படின்னு 4 பேர் பாராட்டுவார்கள். அதுதான் அந்த பாடல் நினைவு. என்னது? நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிது. அதுக்கப்புறம் தெய்வம் புரியும் நினைக்கிறேன். யா காவாராயினும், ஒரு மனிதன் எதை காக்கவில்லை என்றாலும் நான் காக்க தன்னுடைய நாக்கினை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி சொல்றேன்? காவாக்கார் அப்படி இல்லை என்றால் சோகாப்பர், அதாவது துன்பப்படுவர். எப்படியா? சொல்லிழுக்கப்பட்டு சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் அப்படின்னு. ஒரு மனிதன் எதை காக்கவில்லை என்றாலும், ஒரு மனுஷன் வேற எதை வேணாலும் பத்திரமா வச்சுக்காம இருக்கலாம், ஆனா தன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா அந்த நாக்குனாலதான் பல பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறான். போறதுக்கு உதாரணம் சொல்லுவேன், டே நீ எல்லாம் உருப்படியா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து திட்டம்னு வச்சுக்குவேன். இப்ப இல்ல, இன்னொரு 7-8 வருஷம் கழிச்சு எங்கேயாவது வழியில பார்த்தா கூட டக்குன்னு அதான் மனசுல வரும், என்னை பார்த்து உருப்படியான்னு கேட்டான், நல்லா இருப்பியான்னு கேட்டான், அப்படி கேட்டான், இப்படி கேட்டான் அப்படின்னு அந்த வார்த்தைகள் மனசுல பதிஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரி வார்த்தைகளை பேச. அதனாலதான் இன்னைக்குமே கூட பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரியவங்களுக்கு 50 வயசு கடந்தவங்களுக்கு டாக்டர் பாத்தீங்கன்னா நான் காக்கங்கிறான். அது இது ஏகத்தையும் சாப்பிட்டு தான் அந்த நாவினை காக்காமட்டு இன்னைக்கு காலையில் வாக்கிங் லங்கு லங்கு லங்குன்னு ஓடுறான், எக்ஸசைஸ் பண்றான், நீ பார்த்துருப்பேன்.
பார்த்துருக்கியா? அது காரணம் நான் காக்க கண்டதை சாப்பிடுறதான். அந்த மாதிரி ஒரு மனிதன் எதை காக்கவில்லை என்றாலும் நான் காக்க தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அடுத்தவர் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதான் நான் காக்க. ஏன்னா அந்த வார்த்தையை விட்டுட்டோம்னா திரும்பி வாங்க முடியாது. போனதான். அதனாலதான் நான் காக்க. பேசுற வார்த்தையை ஜாக்கிரதையா பேசணும், பார்த்து பேசணும். அப்படி இல்லை காவாக்கா வேணாம் அப்படிதான்டா பேசுவேன், உன்னால என்னடா பண்ண முடியும், ஓடவே அப்படின்னு போனீங்கன்னா சோ காப்ப துன்பப்படுவாய் பின்னாடி. எப்போ சொல்லி இழுக்கப்பட்டு சொற்குற்றத்தில் அகப்பட்டு. சொற்குற்றம்னா 4 பேர் பார்க்கறான்னு வச்சுக்குவேன், டேய் இவன் எப்பவுமே இப்படிதான்டா, அடுத்தவனை எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது, பேசுறது, சுருக்குன்னு மனசு புண்படுற மாதிரி பேசுறது, அப்படித்தாண்டா அப்படின்னு உன்னை கண்டு யாரும் கிட்ட பேச மாட்டான், பழக மாட்டான், ஒருத்தரும் வர மாட்டான். அதுக்கு பேர் தான் சொற்குற்றம். அவங்ககிட்ட பேசாத, டே செய்யாத அப்படின்னு நவுந்துவான். அந்த இடத்துல கஷ்டம் உனக்கு தான் இல்லையா? அதனாலதான் அந்த சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவார்கள். ஒரு மனிதன் எதை காக்கவில்லை என்றாலும் தன்னுடைய நாவினை காக்க வேண்டும். பணிவான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அடுத்த மனசு கஷ்டப்படக்கூடியான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அப்படி மீறி நான் அப்படிதானா பேசுவேன், இஷ்டத்துக்கு பேசுவேன், காவாக்கா நாவினை காக்கவில்லை என்றால் பின்னாடி துன்பப்படுவார்கள். சொற்குற்றத்தில் அகப்பட்டு மனிதன் துன்புறுவான். அதனால நல்ல வார்த்தை பேசு, மனம் குளிரும்படியான வார்த்தைகளை பேசு, அடுத்த மனசை துன்புறுத்தாத பக்குவமான வார்த்தைகளை பேசு. அதுதான் அந்த பாட்டு. சரியா? அடுத்த பாட்டு போலாமா? தீயினால் சுட்டவும் உள்ளாது ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயினால் நெருப்பினால் உண்டான காயம், சுட்டவும் உண்டான காயம் உள்ளாரும். தீபாவளி சமயம் கம்மி மாத்தா புரிஞ்சிருப்பான், அந்த பொறி மேல பட்டிருக்கான், காயம் ஆகி போச்சு. அது உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல ஆறி வந்து மேல அந்த தோல் போட்டு முடியும். ஆனா நாவினால் சுட்ட வடு ஆறாது. நாவினால் தன்னுடைய நாக்கினால் சுட்ட நாம் பேசிய வார்த்தை, அந்த வடுனா தழும்பு, அந்த தழும்பானது என்னைக்குமே ஆறாது. இப்போ எங்க ஐயா எடுத்துக்க, எங்க தமிழையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவிந்தராஜ் நீ என்ன வேலைக்கு போவேன் எந்திரிச்சு பேசாத. அப்ப தெரியல, 7வது படிக்கும் போதெல்லாம் என்ன தெரியும், பேசாத ஐயா எனக்கு தெரியலைங்கய்யா அப்படின்னு. டே நீ எல்லாம் எருமைக்கு தாண்டா லாய்க்கு அப்படின்னா அவர் சிரிச்சுன்னு சொன்னாரு. எந்த நினைப்புல அப்படி சொன்னாரே எனக்கு தெரியல. ஆனா இப்ப அப்படிதான் ஆகி போச்சு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அவன் என்ன ஏடா டே எருமை, டில்லி எருமை அப்படின்னு உன்னை திட்டுறேன் இல்லையா, ஏடா எருமை எருமை அப்படிங்கிற இல்லையா. அதையும் போய் நான் அந்த ஐயாட்ட சொல்லியிருந்தேன், ஐயா நீங்க சொன்ன வாக்கியம் பழிச்சு போச்சுங்கய்யா. என்னடா அவரும் மறந்துட்டார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா நீங்க தாங்க நான் 7வது படிக்கும்போது நீ வந்து இறமைக்கு தாண்டா லாய்க்கணுங்கய்யா, இப்போ நான் வகுப்புல மாணவர்களை பார்த்தேன், ஏடா டே எருமை டில்லி எருமை. ஏப்பா அதெல்லாம் ஒன்றுமாப்பா ஞாபகம் வந்துரு இல்லைங்கய்யா, அந்த வாக்கு அப்படியே அவங்க வார்த்தைங்க அருமையான வார்த்தைங்க, பழிச்சு போச்சுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், அவரும் சிரிச்சுக்குவார். அந்த மாதிரி அந்த வார்த்தை இன்னும் என் உள்ளத்துல தழுப்பா இருக்குது. அதை நான் பெருமையா நினைக்கிறேன்னா சிறுமையா நினைக்கிறேன்னா அது அப்புறம். ஆனா அவர் சொன்னது இன்னைக்கு பழிச்சு போச்சு. அதுக்கு பேர் தான் வடு. அது எப்பவும் ஆறாம 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வாக்கியம் இன்னும் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்குன்னு வச்சுக்குவேன் பாரு. அதான் அதனால நெருப்பினால் உண்டான காயம் உள்ள இருந்து ஆறிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வந்து அது சரியா போயிடும். ஆனா நாக்கினால் ஒருவனை சுட்ட தழும்பு, டே உட்பட மாட்டேன் அப்படியா அப்படியா அப்படின்னு கண்டா மனம் புண்படும்படியான வார்த்தைகளை பேசினால் அந்த தழும்பு என்றைக்கும் ஆறாது. இந்த பாட்டுறாங்க வேற்றுமை அணி. சரி ஐயா அப்படின்னா என்ன, இந்த திருக்குறளை எல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய அணியை எப்படி எழுதணும், அது என்ன அப்படிங்கிற விழாவை உனக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப இந்த லைன்ல போனா இந்த திருக்குறளை நடத்த முடியாது. ஆக இந்த பாட்டு வேற்றுமை அணி. இந்த 3 பாட்டுமே மனப்பாடம். ஓகேவா? புரியுதா? சரி அடுத்த பாட்டுக்கு போலாம். ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அறிதல்னா என்ன அர்த்தம்? பிறருக்கு உதவி செய்து வாழ்தல். அதான் ஒப்புரவு அறிதல். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நாம உதவணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருமே உன்னை வந்து உதவுன்னா ஒட்டு 1000 ரூபாய் கொடு, 5000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு, ஒரு என்னது ஒரு 1 லட்ச ரூபாய் கொடு அப்படின்லாம் யாரும் சொல்லுவார் இல்லை. உன்னால என்ன முடியும்? இவ்வளவுதான் என்னால முடியும். 10 ரூபாய் கேட்கிற இடத்துல 100 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஓ சரி, அதனால நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி வாழலாம். சரிப்பா, இதுல 2 பாட்டு மனப்பாட பாட்டு. தாளாற்றில் அந்த பொருளெல்லாம் தற்காக்கு வேளாண்மை செய்த பொருட்டு, அது மனப்பாட பாட்டு. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இது ஒண்ணு. மருந்தாகி தப்பா மரத்தற்றா செல்வம் பெருந்தகையான் கண் படி. இந்த 3வது பாட்டு முதல்
கஷ்டப்பட்டு தந்த பொருள் எல்லாம் நாம் ஈட்டிய பொருள்கள் எல்லாம் தக்கார்க்கு தகுதி உடையவர்க்கு இதைத்தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். தக்கார்க்கு தகுதி உடைய ஒரு மனிதனுக்கு வேளாண்மை செய்த பொருட்டு உதவி செய்வதற்காக. இப்போ தக்கார்க்குன்னா உதவி, அதாவது தகுதி உடையவர்க்கு அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மழை பெய்யுது, மழை தண்ணி சுத்தமான தண்ணி தான், ஆத்துல விழுந்தா குடிக்கிறதுக்கு பயன்படுது அந்த மழை துளி, வயல்ல விழுந்தா பயிர் பச்சை பண்றதுக்காகுது. சரி, மலையில விழுந்தா அங்க இருக்கிற மரங்கள் வளர்றதுக்கு உதவுது. இதே கடல்ல விழுந்தா கடல் தண்ணி எவ்வளவு தண்ணி இருந்தாலுமே ஒரு சொம்பு தண்ணி மட்டும் நம்மளால குடிக்க முடியுமா? முடியாது. அது அவ்வளவுதான். அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தகுதி உடைய ஒரு மனிதனுக்கு இவனுக்கு உதவி செய்யலாம், இவனுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியும். அதை பார்க்கும்போதே நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நாம் கடினப்பட்டு முயற்சி செய்து தந்த ஈட்டிய பொருள்கள் எல்லாம் தகுதி உடையவனுக்கு உதவி செய்வதற்காக. ஐயா அப்படியே முழுசையும் கொடுத்துட்டா நாம் என்னங்க பண்றது? சோத்துக்கு தோணும். அப்படி அதனுடைய பொருள் முழுசையும் கொடுத்து நாம் அப்புறம் என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லாம ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிதான். இன்னும் 5000 ரூபாய் சம்பாதிக்கிற போய் 6000 ரூபாய் வந்து தானம் பண்ணலாம். ஐயா நீங்க தானே சொன்னீங்க அப்படி நாம பண்றோம். நாம் என்ன பண்றது? அதனால நாம் கடினப்பட்டு ஈட்டிய பணம் எல்லாம் தகுதி உடைய ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக. இந்த பாட்டு பண்ணலாம். அடுத்த பாட்டு சொல்லலாமா? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உலக நடைமுறையினை தெரிந்து வாழ்பவன் உயிர் வாழ்வான். உயிர் வாழ்கின்றவன் உலக நடைமுறையினை தெரிந்து உயிர் வாழ்கின்ற ஒரு மனிதனே உயிர் வாழ்கின்றவன். எப்படி உலக நடைமுறை என்ன? அப்பா அம்மா சொன்னா அப்படி கேட்கணும், வாத்தியார் சொன்னா அப்படி கேட்கணும், பணிவா நடந்துக்கணும், எல்லாத்துக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசணும், மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது, செல்போன் பேசிட்டு வண்டி ஓடிட்டு போகக்கூடாது, கொண்டு போய் திமேர்னு இடிச்சுட்டு போயிடுறான், ராமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு பேசுறான், எதிரில் வர வண்டி மேலே கொண்டு போய் இடிச்சுட்டு போய் சேர்ந்துடுறான். இந்த மாதிரி இல்லாமல், அதாவது ஒத்ததறிவான் உலக நடைமுறையினை அறிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதனே உயிர் வாழ்வான். உயிர் வாழ்கின்றவனுக்கு சமானம். அதாவது ஒருவனுக்கு உதவி செய்து வாழ்கின்ற மனிதனே உயிர் வாழ்பவன். அப்படி வச்சுக்கலாம். சரியா? உன்னால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ண. அவன் பேனா கேட்கறானா ரவுண்டு பென்சிலை கொடு, பென்சில் கேட்கறானா டே என்ன சொல் ரப்பர் தாண்டா இருக்கு, ரப்பரை கொடுத்து உதவு. அந்த மாதிரி பிறருக்கு உதவி செய்து வாழ்கின்ற ஒரு மனிதனே உயிர் வாழ்பவனுக்கு சமானம். மற்ற யார்? நான் ஏன்டா அவனுக்கு உதவி பண்ணா, என்ன வெங்காயத்துக்கு அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணா, ஓடா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கின்ற ஒரு மனிதன் செத்தாரும் வைக்கப்படும். அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கே தெரியும். செத்தாரும் வைக்கப்படும்னா பிணத்துக்கு சமமாக மதிக்கப்படும். பிணத்தினால என்ன பிரயோஜனம்? டெட் பாடினால. எங்க அப்பன் தான் என்ன, எங்க அப்பாவே எடுத்துக்கோமே, எங்க அப்பா தான் மாறு மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்துனவர் தான், தோல் மேல உட்கார வச்சு 2 காலையும் கீழே தொங்க போட்டு கோயில்ல பண்டிகையான கூட்டி போய் காட்டினவர் தான், வெளி உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி இப்படிதானா நடந்துக்கணும் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சு எங்க அப்பன் தான். பஸ்ஸுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறியா இந்திரா 1 ரூபா வச்சுக்க, சாயந்தரம் வரும்போது ஒரு மசால் ரோஸ்ட் சாப்பிட்டோம். மசால் ரோஸ்ட் நான் படிக்கும்போது 75 பைசா. மசால் ரோஸ்ட் சாப்பிட்டா பெரிய பணக்காரன். 3/4 ரூபா 75 பைசா. எங்க அப்பன் தான். அதுக்காக அவர் இறந்துட்டாரு, எங்க அப்பன் எது போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஒரு 10 நாளைக்கு வீட்டில் வச்சிருக்க முடியுமா? ஏன்னா இவன் அது உனக்கே பாடி டீகம்போஸ் ஆகிடும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எங்க அப்பன் டி பாலகிருஷ்ணன். அவர் செத்து போயிட்டாரு. பாடி எங்க கொண்டு போய் அடக்கம் பண்றது, அந்த பணத்தை எங்க கொண்டு போய் அடக்கம் பண்றதுன்னு தான் சொல்றானே தவிர பாலகிருஷ்ணனை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்றது, கோவிந்தராஜை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்றது, கந்தசாமியை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்றதுன்னு சொல்றான் இல்லையே. அந்த மாதிரி சமம். எப்படியா உலக நடைமுறையை அறிந்து கொண்டு மற்றவருக்கு உதவி செய்து வாழ்கின்ற ஒரு மனிதனே உயிர் வாழ்வதற்கு சமமானவன். மற்றவர்கள் அனைவரும் செத்தாரும் வைக்கப்படும். பிணத்துக்கு சமமானவர்கள். அவனால 1 பைசா நான் எதுக்குறா அடுத்தவனுக்கு உதவணும் போடவே, நல்லா உதவணுங்கிற அவசியமே இல்லை, உதவி வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுடா போட அப்படின்னு சொல்லி போறவே பிணத்துக்கு சமம். செத்தாரும் வைக்கப்படும். பணத்துக்கு சமானம்டா. பணத்தினால 1 பைசா பிரயோஜனமே இல்லை. சரி, அடுத்த பாட்டு சொல்றோம். மருந்தாகி தப்பா மரத்தற்றா செல்வம் பெருந்தகையான் கண் பணி. இந்த பாட்டை திருப்பி படிப்போம். செல்வம் பெருந்தகையான் கண் பணி மருந்தாகி தப்பா மரத்தற்றா. இப்படி திருப்பி படிப்போமே. இந்த பாட்டு ஓமையை அற்று அப்படிங்கிற ஓமையை உள்ள மறைக்கிறது. சரி, எப்படி செல்வம் பணமானது பெருந்தகையான் கண் பணி. பெருந்தகையான் அடுத்தவனுக்கு உதவி வாழ வேண்டும் என்ற எண்ணமுடைய
சேர்ந்தால் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா பழைக்கணும் அப்படின்னு சொல்கின்ற ஒரு மனிதனிடத்தில் இந்த செல்வமானது போய் சேர்ந்தால் அது எப்படியா மருந்தாகி தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் மருந்தாக பயன்படுகின்ற தப்பா மரத்தற்ற தன்னுடைய பாகங்கள் அனைத்தையும் மருந்தாக தருகின்ற மரத்தை போன்றவன். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, தென்னை மரத்தை எடுத்துக்குவோம். தென்னை மரத்துடைய அனைத்து பாகமும் நமக்கு மருந்தா பயன்படும். வாழை மரத்தை எடுத்துக்குவோம், அதனுடைய அனைத்து பாகமும் நமக்கு பயன்படுது. அந்த மாதிரி அதாவது பணமானது ஒரு பெரிய அடுத்தவனுக்கு உதவி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கின்ற ஒரு மனிதனிடத்தில் சென்று அந்த செல்வமானது சேர்ந்தால் அது சேர்வதில்லை, அது வேற. அச்சா அப்படி சேர்ந்தால் தன்னுடைய உடல் உறுப்பு அனைத்தும் மருந்தாக பயன்படுகின்ற மரத்திற்கு சமமானவன். இப்போ தென்னை மரம் எடுத்துக்கிட்டா தென்னை மட்டை பயன்படுது, வாழைக்கட்டை தேங்காய் பயன்படுது, குறும்பை, இந்த மாதிரி அனைத்து பாகங்களும் பயன்படுது. அதே மாதிரி வாழை மரம் எடுத்துக்க, வாழை மட்டை பயன்படுது, வாழை தண்டு சாப்பிட்றதுக்காவது, வாழைப்பூவு, வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம் பயன்படுது. ஆக தன்னுடைய பாகங்கள் அனைத்தையும் நம்ம அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுது. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதனிடத்தில் அடுத்தவனுக்கு உதவி வாழ வேண்டும் என்று எண்ணமுடைய ஒரு மனிதனிடத்தில் அந்த செல்வமானது சென்று சேர்ந்தால் தன்னுடைய உறுப்புகள் அனைத்தையும் கொடுத்து உதவுகின்ற ஒரு மருந்தாக பயன்படுகின்ற ஒரு மரத்திற்கு சமமானவன். அந்த மரமானது எப்படி தன்னுடைய அனைத்து பாகங்களையும் சரி செஞ்சுகிறோ அதற்கு சமமானவன். பார்த்தீங்களா? இந்த பாட்டு ஓமையை மரத்து அற்று அப்படிங்கிற ஓம உறுப்பு என்னன்னா உனக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஓமையம். இதே அப்படிதான் இருக்கிற மொத்த திருக்குறளை முடிச்சுட்டு அணி நீ எப்படி எழுதணும், சில பேர் கரெக்டா எழுதியிருக்கான், சில பேர் தப்பும் தவறுமா எழுதிருக்கான். அதை எப்படி எழுதணுமோ அந்த முறைப்படி நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த 6 திருக்குறளும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதனால ஏதாவது சந்தேகம்னா என்ன ஃபோன் பண்ணி கேளு. ஆனால் நேற்று மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங்கில் மொத்தமே வந்ததே 6 பேர் தானே. சரி, அதனால் பாரு, ஜாக்கிரதையா இரு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.